என் பேரு சத்தியமூர்த்தி, என்ஜினியர். வயசு என்னை பார்த்தாலே உனக்கு தெரியும், 30க்குள்ள. உயரம் 5 அடி 6 அங்குலம், எடை 68 கிலோ. போதுமா? இன்னும் என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நீ கேட்காமலே சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பெத்தவங்க இறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்களும் யாருமே இல்லை. அதனால மாமியார் நாத்தனார் தொல்லைகள் நிச்சயமா உனக்கு இருக்காது. என்ன புனிதன்னு சொல்லிக்க மாட்டேன், அதே சமயத்துல பொல்லாதவன் இல்லை. பொதுவா வாலிப வயசுல ஒரு பலகீனங்கள் என்னை வளைச்சு வசீகரிச்சது உண்டு. பணக்கார குடும்பத்துல பிறந்து கஷ்ட நஷ்டமே தெரியாம வளர்ந்ததுனால காலேஜ் லைஃப்ல பிளே பாய் மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தினது உண்டு. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், குழந்தை குட்டி வேணும், சமுதாயத்தோட அந்தஸ்து வேணுங்கிற ஆசை என் மனசுல ஏற்பட்டிருக்கு. நான் எதிர்பார்க்கிற அந்த கௌரவமான வாழ்க்கையை நம்ம 2 பேரும் உருவாக்க முடியும்னு நம்புறேன். நீ என்ன நினைக்கிற? என்ன பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடலாம், இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? See you in the first night. என்ன யோசனை சாரதா? ஒண்ணு இல்ல. எதுவோ இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனம் விட்டு பேசலாம். இந்த கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாருமே சம்மதிக்கல, நான் மட்டும் தான் சம்மதிச்சேன். தெரியுங்களா? கோயில்ல இருக்கிற தெய்வமே பக்தனை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கோபுரத்து மேல இருக்கிற பொம்மையை பத்தியும் குருக்களை பத்தி எதுக்காக கவலைப்படணும்? நான் ஒண்ணும் தெய்வம் இல்ல. இனிமே நீங்க எனக்கு தெய்வமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுல ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்ட கூட நான் தாங்கிக்க மாட்டேன். சாரதா, கடந்த கால தவறுகளுக்கு வருந்தி பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். என்ன தெய்வமா ஏத்துக்கவில்லை? இன்னில இருந்து நான் புது மனிதன். என் உயிருள்ள வரைக்கும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா நடந்துக்குவேன். உன் மேல சத்தியம். வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சோமவாரம் சுபயோக சுபதனத்தில் முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டு இப்போ பொண்ணோட தகப்பனாரும் மாப்பிள்ளையோட தகப்பனாரும் தாம்பூலம் மாத்திக்குவாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அம்மா, டைம் ஆச்சுமா, நாங்க புறப்படுறோம். என்னம்மா இது, வந்தது வராதுமா அதுக்குள்ள புறப்படுறேங்கிற? ஐயோ, வீட்டை வேற நான் அப்படியே போட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டு அம்மா தான் வீட்டுல இருக்காங்க. மஞ்சுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, எனக்கு லீவ் இல்ல. காலையில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து லைன்ல நிப்பாங்க. சாந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அக்காவுக்கும் அத்தானுக்கும் எப்பதான் வேலை இல்ல, 2 நாள் தங்கிட்டு போலாம்ல. ஆட, சாந்தி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, புருஷன் வீட்டுக்கு போனோம் புருஷன் வீட்டுக்கு போனோம்னு பரப்பா. மஞ்சுவையாவது ஒரு நாளைக்கு விட்டுட்டு போங்க. இவ டேடியை விட்டு இருப்பாளா? பெட்டாச்சே. பாத்தியா மஞ்சு, உங்க அம்மா எவ்வளவு புறப்படுறாங்கன்னு. நீ கவலைப்படாத சாந்தி, மஞ்சுக்கு லீவ் விட்டதும் நானும் உங்க அக்கா வந்து நீங்க போங்கன்னு சொல்ல வரைக்கும் இங்க டேரா போட்டுக்கிறோம். வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை நீங்க, உங்களை அப்படி சொல்வோமா? என்னங்க நீங்க பேசாம இருக்கீங்க? அதான் எனக்கு பதில் நீ பேசிட்டிய. மாப்பிள்ளைக்கு இது அவர் வீடு மாதிரி, அவருக்கு இல்லாத உரிமையா? சரிங்க மாமா, அப்ப நாங்க புறப்படுறோம். மஞ்சு போலாம் வாங்க. சாந்தி வரேன். பத்திரமா போயிட்டு வாங்கம்மா, ஜாக்கிரதை. மேயாதமான் 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 மேயாதமான். யோ யோ, மேயலனா விட்டு தொலைங்களையா, அதை ஏன் தொலை பண்றீங்க? அது இல்லன்னா மான் வாயில்லாத ஜீவனோ இல்லையோ, அதான் இல்ல. உள்ள வரலாங்களா? வந்ததுக்கு அப்புறம் கேக்குறீங்க? அதானே. யார் நீங்க? புரோக்கர். புரோக்கரா? புரோக்கரா? என்ன புரோக்கர்? நாடக புரோக்கர். ஏய், என் சம்சாரம். அடாடாடாடா,
இவங்கள அசப்பல பார்த்தா அந்த தில்லானா மோகனாம்பால்ல வர்ற ஜில் ஜில் ரமாமணி மாதிரியே இருக்கு. மாதிரி என்ன ஜில் ஜில் ரமாமணியே? ஆமா, இவர்தான் சிக்கல் சண்முக சுந்தரம். ஒரு சின்ன மாற்றம். என்ன இது சட்டை தூக்குறாரு? நான் வைத்தி டைப்பு. இது என்னது? எலுமிச்சம்பழம். நான் என்ன பேரிச்சம்பழம் நான் சொன்னேன்? அது சரி, வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வாங்கோ. நாடகம் நடத்தணும். உங்ககிட்ட என்ன இருக்கு? இதெல்லாம் இருக்கு. இது போதாதா? இதுதான் இருக்கா? நாடகம் இல்லையா? இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஈனக்குரல் மாதிரி ஒரு குரல். ஏங்க பாப்பா ஆடுங்களா? பாப்பாவா? எங்களுக்கு குழந்தையே இல்லையே. நீங்க ஒண்ணு, அம்மாவைத்தான் பாப்பான்னு கூப்பிட்டேன். அம்மாவை பாப்பான்னு கூப்பிட்டியா? விட்டா அம்மாவை செல்வியிலேயே கூப்பிடுவீங்க. உங்களை திருத்தவே முடியாதுயா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. நாடு அப்படி இருக்கு. சரி, அட்வான்ஸ் அப்படிங்க கொடுங்கோ. என்னங்க இது அம்மா வாங்கிக்குது? பணம் அம்மா தான் வாங்குவாங்க. அம்மா தான் அவங்க பேர்ல பேங்க்ல போட்டுக்குவாங்க. ஆமா. எல்லாமே அம்மா தான். நாடகத்துக்கு என்னங்க பேரு? என்ன புது நாடகத்தை போடுவோமா? யம தர்மராஜா. சித்திரகுப்தா. சித்திரகுப்தி. என்னன்னா என்னன்னாவா? இது என்ன பிரபு? நாடக நடிகர் எல்லாம் தயாரா இருக்காங்களா? எல்லோரும் ரெடி. அப்போ யம தர்மராஜா நாடக ஒத்தி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யார் எங்கே? அங்கே யாரும் இல்லை, இங்கே. இவர் யார்? இவர் ஒரு பிரபல மாட்டாஸ்பத்திரி டாக்டர். என்ன குற்றம் செய்தார்? மாட்டுக்கு போட வேண்டிய ஊசியை மறந்து போய் மனிதனுக்கு போட்டார். அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? மனிதனை மாடாக மாத்தி வைக்கல வைத்து பாலை கறந்து விட்டார். காளமாட்ட பசுமாடாக்கி பால் கறந்த இவனை சும்மா விடக்கூடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம் பிரபு? சோறுக்கு பதிலா புண்ணாக்கு கொடுங்க. அடுத்து இவன் யார்? இவன் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் இல்ல, பிரபு, நான் இல்ல. பிரபு, பிரபு, ஏன் ஓடி வந்து விட்டீர்கள்? ஆட்டோ டிரைவர்னு சொன்ன உடனே 6 கொலை ஞாபகம் வந்துருச்சு. குத்தி கொலை பண்ணிட்டான்னா? என்ன பிரபு, நாட்டில் ஏதோ ஒருவன் செய்த தவறுக்காக எல்லா டிரைவர்களையும் அப்படி நினைப்பது தவறு பிரபு. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே? எப்படி? இருண்ட வீட்டிற்கோ ஒரு விளக்கு. ஒரு பெரிய சாக்ரட்டிஸ். இவன் என்ன குற்றம் செய்தான்? ஜனங்களிடம் மீட்டருக்கு மேல் பணம் கேட்காமலே நேர்மையாக ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தான். ஓ, மிகவும் நல்லவன். இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அனுப்புங்கள். ஏன் ஆட்டோ? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புவோம். போ. அடுத்து அடுத்து கொண்டு வா. சித்திரகுப்தி. பிரபு, இவன் யார்? இவன் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதியா? இவன் எப்படி அரசியல்வாதி ஆனான்? நான் ரொட்டி பன் வியாபாரம் செய்து அரசியல்வாதியானவன். ரொட்டி பன் பேக்கரி. ஓ, நீ போக்கிரியா இருந்து அரசியல்வாதி ஆனாயா? ஆமாம் பிரபு. பை அத்தியா, அரசியல்வாதின்னு சொன்ன உடனே கையில கிடைக்கிறதா எடுக்கிறான். அதானே? நீ சேர்த்து வச்சிருக்க பணம் எங்க வச்சிருக்க? இந்த நாட்டுல சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டு பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேங்க. இது மட்டுமில்லை பிரபு, வேறொருவர் கணக்கில் போட கொடுத்த பணத்தை இவன் தன் கணக்கில் போட்டுக் கொண்டான். பணம் கொடுத்தவர் அதை கேள்விப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே விட்டார். சரியான குள்ளநரி, எட்டப்பன், ஆள்காட்டி, ஜெனரலா புரோக்கர். இவனை பற்றி இன்னும் கூறுகிறேன் கேளுங்கள். ம். ஒன்றாக இருந்த குடும்பத்தை இந்த பாவி சதி செய்து 2ஆக பிரித்தான். மொத்தத்தில் இவன் அந்த சகுனியின் மறு அவதாரம். இப்படிப்பட்ட குடிகெடுக்கும் குடிலனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு என்ன தண்டனை பிரபு? நடுத்தருவிலே நிறுத்தி வைத்து சட்டையும் வேஷ்டியும் கிழித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி முகத்திலே காரி துப்பி கல்லால் அடியுங்கள். அழைத்து செல்லுங்கள். அழைத்து செல்லுங்க. என்ன இவனை எல்லாம் ஓட்டிட்டு போங்கயா. பிரபு, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த டாக்டர் வந்தாரு, வக்கீல் வந்தாரு, ஆட்டோ டிரைவர் வந்தாரு. அவங்களுக்கெல்லாம் எழுந்திருச்சு அங்க போய் நின்னுகிட்டு தண்டனை கொடுத்தீங்க. இந்த அரசியல்வாதிக்கு மட்டும் ஏன் உட்கார்ந்துகிட்டே தண்டனை கொடுத்தீங்க? அங்கே போய் நின்னு தண்டனை கொடுத்தன்னா இந்த அரசியல்வாதி ஏன் சீட்டை பிடிச்சிக்குவான். அதனாலதான் உட்கார்ந்தே கொடுத்தேன். பாப்பாப்பா, எடுத்து முடியறதுக்குள்ள இந்த வேஷம் போட்டதுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். சந்துரு, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா. சிக்கன் பிரியாணியா? எங்கே? எவனாவது இந்த ஆத்துக்குள்ள சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரட்டும். குடல உருப்படி உருவி. குடலே அசைவம் தான். சைவத்துல ஏதாவது உருவு பார்க்கலாம். இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். இந்த ஆத்துக்குள்ள ஆடு மாடு கோழி எதுவுமே நுழையப்படாது. மாட்டுல இருந்து பாலை மட்டும் கறந்து குடிக்கிறீங்க. அது சைவம். அதெல்லாம் முடியாது. நான் கோழி பிரியாணி வாங்கி திம்பேன். தின்றவேல திங்க கூடாது. கோழி திம்பேன். கோழி சண்டை சார். உன்ன என்ன பொறுமையா இருக்கு அரங்கசாமி. சார், நீங்களும் பொறுமைசாலி, உங்க சம்சாரமும் பொறுமைசாலி. அவ்வளவு ஒத்துமையா குடும்பம் நடத்துறீங்க. நீங்க என்ன தின்னுங்க, அவ்வளவு ஏன் மண்ண தின்னுங்க, உங்க சம்சாரம் எதையுமே கேட்கறது இல்ல. ஏன்னா அவ்வளவு ஒத்துமையான குடும்பம். இவ எதையுமே திங்க விட மாட்டேங்கிறா சார். என்ன எதையுமே திங்க விட மாட்டேங்கிறா? நீங்களே கேளுங்க. எப்ப பார்த்தாலும் கோழி திம்பேன், மாடு திம்பேன், ஆடு திம்பேன், இதே தான் திங்கிடுமா? வேற எதை திங்கிறது?
வாழைக்காய் திங்கிறது, வாய்வு வருங்கிறான், கத்திரிக்காய் திங்கிறது, சொறி வருங்கிறான், கொத்தவரங்காய் திங்கிறது, பித்த வந்து சுத்தமா ஆள் க்ளோஸுங்கிறான். பாலை குடிச்சிட்டு தூங்குறது. நான் தூங்குறதா? ஒரு ஆம்பளை தூங்குறதா? சார் சும்மா இருங்க சார். இங்க பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. உள்ள போடி, உள்ள போ. உன்னை ஓடி விட்ட மாதிரி வெட்டி, கையால என்னங்க இவ்வளவு கோவமா இருக்காரு? பாரு. என்ன பண்ண போய் சமாதானப்படுத்துங்க. என்ன பண்ண சொல்ற? கதவு சாய் தாள் போட்டு மிருகத்தனமா தாள் அடிச்சிட்டு இருக்கா. பயங்கர முன்கோபி போல இருக்கு. இன்னும் கோபம் தீர்ந்த பாடு இல்ல, இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஓஹோ நானா? எங்க அவரு? எவர்? அவர்தான் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியம் இல்லாம நிக்கிறேனே நான் தான். ஐயோ, என்னமா இது இப்படியா? பின்ன குடும்பம்னா நாளும் இருக்கும். என்ன நாள் இருக்கும்? பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நன்னா இருக்கு. போங்க, போய் சமாதானப்படுத்துங்க. வா. போங்க. என்னத்தை சமாதானப்படுத்துறது? சார் இனிமே அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க சார். மிச்சம் எங்க இடம் இருக்கு? அம்மா. என்ன ம். ரொம்ப வலிக்கிறதா? பொம்பளைக்காக ஆம்பளை மீசி எடுத்தது இப்பதான். அம்மா, வக்கீல் புவனா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. போனாவா? அவளையும் வெயிட் பண்ண வச்ச, வர சொல்லு. சரிங்க, உள்ள போங்க. வணக்கம். என்னடி விளையாடுறியா? உன்கிட்ட விசிட்டிங் கார்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல. ஆஹா, அது கோர்ட்ல வச்சுக்கோ. 2 நாளா ஒரே தொண்டை வலி. கோர்ட்ல ரொம்ப கூச்ச போட்டு ஆர்குமெண்ட் பண்ணிருப்பேன், அதான் வலிக்குது. கண்டினியூஸா 2-3 நாளா ஆர்குமெண்ட்ஸ். அதோட ஐஸ் வாட்டர் குடிச்சேன். சின்ன வயசுல இருந்து நமக்கு ஐஸ் வாட்டர் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியல, பின்ன ஏன் குடிச்ச? சரி வாய் தர. நத்திங். நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், 3 வேளைக்கு கரெக்டா சாப்பிடு. தேங்க்யூ. அப்ப நான் புறப்பட்டுமா? என்னடி அவசரம்? சொல்ல மறந்துட்டேனே. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஏர்போர்ட் போகணும். அப்பாவை பார்க்க பெங்களூர் போறேன். அப்பாவை நான் ரொம்ப விசாரிச்சுதா சொல்லு. ஏய், அங்க ரொம்ப குளிரா இருந்தா கழுத்துல மஃப்ளர் சுத்திக்கோ. வீட்ல மஞ்சு ஹஸ்பண்ட்லாம் நல்லா இருக்காங்களா? They are fine. நான் வரட்டுமா சாரதா? பெங்களூர்ல இருந்து வந்து உன்னை மீட் பண்றேன். Okay, bye bye. பாய். டாடி, மம்மி எங்க? இன்னும் வரலையா? எனக்கு வேலை முடியறதுக்கு லேட் ஆகும். சார் தான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டு போக சொல்லணும்னு ஒரு பையனை விட்டு ஃபோன் பண்ண சொன்னேன், அவன் சொல்லலையா? அவன் போன் பண்ண மறந்துட்டானோ இல்ல போன் தான் ரிப்பேரோ? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க மஞ்சுவை பாத்துங்க, நான் போய் சாரதா கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? டாக்ஸி கொண்டா. டாக்ஸியா? சொன்னது செய். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. போச்சுடா. வர்றதுக்கு லேட் ஆகணும், பையனை விட்டு போகணும். மடையன் சொல்லாம விட்டுட்டேன். சிமெண்ட் சாங்ஷன் பெட்டிஷன் கொடுக்க போலாமா?
வண்டிக்குள்ள ஹேண்ட்பேக். வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் ரொம்ப நேரமா மஞ்சு கூட தான் இருக்கேன். ஆஹா. உனக்கு போன் வரல? நான் என்ன பெரிய மனுஷியா எனக்கு ஃபோன் பண்றதுக்கு? டாக்டர் அம்மா, ஒரு நாள் தனியா வரக்கூடாதா? டெய்லி டாடி வந்து கூப்பிட்டாதான் வருவீங்களோ? பொடி வாயா. அம்மாடியோ, டாக்டர் அம்மா கோட்டை பாரு. என்ன எல்லாம் டூப்பு கோவம். பேசாம உள்ள போய் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்னு 2 அடி எடுத்து விடுங்க, எல்லாம் சரியா போகும். இதுக்கு போய் பயந்துக்கிட்டேன். மஞ்சு, அம்மா முகத்தை பாத்தியா? எள்ளும் முள்ளு வெடிக்குது, கண்ணுல தீப்பொறி பறக்குது. போன போட்டு டாடி, டாடிக்கு தான் மஞ்சு இருக்கேனே. நீ இருக்கடா, இருந்தாலும் சில விஷயங்களுக்கு அம்மா மூஞ்சி தூக்கிட்டா அப்பா மூடு ஆயிடும்ல. அப்போ ஒரு ஐடியா.